மக்களே வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாண்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர். அதாவது ஒரு அசாசினேஷனை 8 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ஒரு பர்பஸ்க்காக ஸ்பெயினுக்கு வராரு. அதாவது டெரரிசத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பர்பஸ். இதுக்காக ஒரு பொது மேடையில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சின் போது தூரத்தில் இருக்கிற ஒரு நபர் ஒரு ஸ்னைப்பர் ஷாட் அடிக்கிறாரு பிரசிடென்ட் மேல. பிரசிடென்ட்டும் விழுந்துடுறாரு. ஆல்சோ அந்த மேடையில் ஒரு விதமான வெடிகுண்டும் வெடிக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை 8 நபர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு, ஸோ எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு மாநாடு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசாசினேஷன் சீனே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு மேக்கிங்கா இருந்துச்சு. அதுல என்ன ஒரு பிரில்லியன்ஸ் அப்படின்னா, அந்த 8 பெர்ஸ்பெக்டிவ் காட்டுவாங்கல்ல, அதுல ஒண்ணுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரிவீல் ஆகும். ஆல்சோ இந்த 8க்கும் காமனா நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே பேரலா நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே பயங்கர டீடைல்டான ரைட்டிங்கா இருக்கும். டுவர்ட்ஸ் எண்ட் போக போக இதுல இருக்கக்கூடிய அந்த மர்ம முடிச்சுகள் சூப்பரா ரிலீஸ் ஆகும். அண்ட் யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற அந்த குரூப்பை பத்தி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல எனக்கு பிடிச்ச பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது அந்த பிரசிடென்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். கிட்டத்தட்ட ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி இந்த கதைக்கு அமைச்சிருப்பாங்க. அதுல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படின்றது ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த யூஎஸ் டூரிஸ்ட் ஒருத்தர் ஸ்பெயினுக்கு வந்திருப்பாரு. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு பெர்ஸ்பெக்டிவா காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி கிரிப்பிங்கா பரபரன்னு தான் இந்த கதை போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி நீட்டா தான் முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான பரபரப்புக்கு முக்கியமான ரீசன் அப்படின்றதே கண்டிப்பா டியூரேஷன் தான். ரொம்ப லெங்க்தியா எடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். கிறிஸ்பா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஆக்சுவல் கோர் ஸ்டோரி இருக்கும்ல, அதாவது அந்த பிரசிடென்ட் எதனால ஸ்பீச் கொடுக்குறாரு, அவருக்கு என்ன நடக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கிற அந்த சிங்கிள் ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான ஒரு டெம்ப்ளேட்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இவங்க பிரசன்ட் பண்ண விதத்துல தான் இந்த படத்தை பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.